ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆப்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சம் கேட்பாங்க. அந்த சம் வந்து எப்படி நம்ம ஃபார்முலாவே இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சாப்டரில் வீடியோ போட்டிருப்போம். அதாவது எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட எல்லா சம்மும் பண்ணலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்ம வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சம்மும் ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். எந்த ஒரு சம்மும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, அந்த ரெண்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது என்ன மெத்தட் அப்படின்னா, ஒரு பிரின்சிபலை கொடுத்துட்டு அந்த பிரின்சிபலை வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே பிரின்சிபலை வந்து நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற இது கேட்பாங்க. அது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் வந்து நீங்களே சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கலாம், எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாமல். ஓகே, நம்ம வந்து நீங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஓகேவா, நீங்கள் வந்து மொதல் வருஷம் ஒரு 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க அப்படின்னா 2 வருஷம் 10 ரூபா தான் கட்டுவீங்க, 3 வருஷம் 10 ரூபா தான் கட்டுவீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஒரு மாற்றமே இருக்காது. 10 ரூபாங்கிறத வருஷம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10 ரூபா 20 ரூபாய் வருஷம் கட்டிகிட்டே இருப்பீங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. மொதல் வருஷம் 10 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 2ஆவது வருஷம் வந்து இந்த 10 ரூபாயும் கட்டிட்டு பழைய அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அதாவது இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வட்டி கட்டணும். 3ஆவது வருஷம் வந்து இந்த 10 ரூபாயும் கட்டிட்டு இதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இதே மாதிரி வந்து வட்டிக்கு வட்டி போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் interest and compound interest at 5% per annum for 2 years on principal rupees 2000 அப்படிங்கிற அமௌண்ட் பிரின்சிபலை வந்து 5% இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுக்காங்க. ரெண்டாவது இதே அமௌண்ட்டை 5% இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்காங்க. இப்போ ரெண்டு வட்டிக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்காங்க. நான் இந்த விஷயம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5% இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கட்டுறோம். ஓகேவா, அப்போ மொதல் வருஷம் 5% கட்டும், 2ஆவது வருஷம் 5% கட்டும். மொத்தத்தில் 10% இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்போம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10% கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இதே மாதிரி 2 × 5 10% கட்டும் அப்படின்னு கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டிக்கு வட்டி. அப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, A+B + AB/100. ஓகேவா, ஏ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வருஷம் 5%, பி அப்படிங்கிறது வந்து 2ஆவது வருஷம் 5%, AB/100. 5 + 5 என்ன? 10 + 25/100. 25/100 வந்து 0.25 எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ வந்து 10 + 0.25 10.25. ஓகேவா, இது என்னென்னு புரியுதா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அந்த பிரின்சிபலுக்கு வந்து 10.25% இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஓகேவா, இது என்ன அப்படின்னா, நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் எல்லாமே இந்த யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ஃபார்முலா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை அப்படி எழுதுங்க. 10%னா 10 + 10 + 10 × 10/100. ஓகேவா, இதே 5னா 5 + 5 + 5 × 5/100. இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10.25. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 10.25% கட்ட போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 10% கட்ட போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுமான டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 10.25க்கும் 10க்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 0.25 தான். ஓகேவா, அப்போ இது எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருமா? நம்ம என்றைக்குமே வந்து பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, பிரின்சிபல் தான் 100%ன்னு எடுப்போம். 100 தான் 2000. அப்போது இந்த 0.25 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது கேன்சல் ஆயிரும். 0.25 × 20 எவ்வளோனா 5. ஓகேவா, அப்போ 5 rupees தான் டிஃப்ரென்ஸு. ஓகே, இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் இல்லை. இந்த 2000 இருக்குது பார்த்தீங்களா, 2000க்கு 0.25% எப்படி இங்கே தான் நான் வந்து இப்படி இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா அப்படினாலும் பண்ணலாம். 2000 × இப்போ 2000 ரூபாய்க்கு வந்து 0.25% எவ்வளவு?
பை 100. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலும் இதே தான் வரும், 5 தான் வரும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம், 10%. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ கட்டுவோம், 10.25 கட்டுவோம். இந்த டிஃப்ரென்ஸ் தான் 0.25. அப்போ அந்த 0.25 தான் வந்து அந்த அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் எவ்வளவு, 5 ரூபா. அவ்வளோ சமௌண்ட் சிம்பிளாக முடிஞ்சுது. இதுக்கு நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா படிக்கணுங்கிறது வேண்டாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலா படிக்கணுங்கிறது வேண்டாம், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் வந்து இந்த சாப்டரோட எல்லா சம்மும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த 2 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ் நம்ம வந்து பாலிட்டியிலேருந்து ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மட்டும்தான் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.